டுடே நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா நம்ம ஸ்டாஃபிங் தான் பார்க்க போகிறோம். டுடே ஸ்டாஃபிங்னா இப்போ நர்சிங் ஃபீல்டு, மெடிக்கல் ஃபீல்டில் ஸ்டாஃபிங் சொல்லுவாங்க. அனதர் ஃபீல்டில் வந்து ஒர்க்கர்ஸ், எம்ப்ளாயீஸ் இந்தமாரி டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதான் ஸ்டாஃபிங் ஃபுல் ஃபார்மில் பார்க்க போகிறோன்னா நம்ம ஸ்டாஃபிங்கோட மெயின் கோல் அண்ட் டெஃபினிஷன்ஸ் பார்த்திங்கன்னா இட் இஸ் எ டாஸ்க் ஓரியன்ட் ஒர்க். மீன்ஸ் த டாஸ்க் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இன் த ஆர்கனைசேஷன். ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்கு நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. அந்த ஒர்க்கு என்ன ஒர்க்னா அந்த ஆர்கனைசேஷனோட நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் ஒர்க் எடுக்கிறாங்க. அதுதான் மெயின் டாஸ்க்கு. த டாஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், மேனேஜ்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் இந்த ஆர்கனைசேஷன். மெயினாக அந்த ஆர்கனைசேஷனோட நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கோசம் ஒரு ஸ்டாஃப் எடுக்கிறாங்க. செகண்ட் ஒன் ஆக்டிவிட்டீஸ் பேஸில் ஒரு ஸ்டாஃபை வந்து எப்படி ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்கன்னா மெயினாக குவாலிஃபிகேஷன்ஸில் பார்ப்பாங்க. மெயினாக என்னென்ன எப்படின்னா குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி. இப்போ குவான்டிட்டி பேஸில் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக உங்களோட குவாலிட்டியை வந்து எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும், இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து சூட்டபிள் பர்சனாக இல்லையான்னு அனலைஸ் பண்ணணும்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் பார்ப்பாங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு. அனதர் ஒன், உங்களுக்கு ஆப்போனன்ட் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கீங்களா இல்லையா அனலைஸ் பண்ணணும்னா அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பார்ப்பாங்க. செகண்ட் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் இன்டர்வியூ மெத்தட், ரிட்டன் மெத்தட், அதில் வந்து உங்கள் குவாலிட்டியை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. குவான்டிடேட்டிவில் வந்து எப்படி பார்க்கலாம்னா ஏன்னா உங்களை பேஸ்ட் ஆன் ஸ்டாஃபு. குவான்டிட்டினா பேஸ்ட் ஆன் ஸ்டாஃபு, குவாலிட்டினா பேஸ்ட் ஆன் ஆர்கனைசேஷன். இப்போ ஆர்கனைசேஷன் நீட்ஸ் என்னென்னா ஒரு இடத்துல ஒரு சூப்பர்வைசர் போஸ்டிங்கில் ஒருத்தவங்க தான் இருக்கணும்னா அந்த இடத்துல ஒருத்தவங்க தான் இருக்கணும். அதுக்கு கீழே லோ லெவல் ஒர்க்கர்ஸில் ஒரு 5 பேர் வேணும்னா 5 பேர் இருக்கணும். அந்த 5 பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டாஃப் வேணும். அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறது தான் குவான்டிட்டி. அதுதான் வேகன்சின்னு சொல்லுவாங்க. இது அதை எப்படி நெக்ஸ்ட் ப்ராசஸில் பார்க்கணுன்னா ஒரு ஸ்டாஃபை எப்படி எடுக்கிறாங்க. முதல் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். ரெக்ரூட்மெண்ட்டில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நிறையா விளம்பரம் பண்ணுவாங்க. நியூஸ், போஸ்டர்ஸ் அந்தமாரி நிறைய விளம்பரம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பர்டிகுலர் டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த டைமுக்கு அந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் வர சொல்லுவாங்க. வர வச்சு டேரெக்டாக செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ செலக்ட் பண்ண பர்சனை டிஸ்பிளேஸ் இந்த பிளேசிங் த ரைட் பொசிஷன் அனலைஸ் பண்ணுறது தான் உங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து ஹெல்ப் பண்ணுது மெயினாக. அனதர் ஒன் ரிட்டர்னிங் த பர்சன் டு அச்சீவிங் த பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆன் த ஆர்கனைசேஷன் எஃபெக்டிவ்னஸ். பர்டிகுலர் அந்த ஸ்டாஃப் வந்து வெயிட்டிங்கில் வைக்கிறாங்க. ஒரு 6 மந்த் டியூரேஷன் ஒரு ஸ்டாஃப் வந்து செலக்ட் பண்ணிட்டோடனே அந்த பிளேஸுக்கு அவங்க சூட்டபுளாக இருக்காங்களா, என்விரான்மெண்ட் பேஸ் அண்டு பர்சனல் பேஸ்டு அண்டு ஸ்கில்லபிள் பர்சனாக அந்த ஆர்கனைசேஷனை இம்ப்ரூவ் பண்ணுவாங்களா இல்லை அந்த ஒர்க்கை வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்களான்ற மாரி அனலைஸ் பண்ணுறதுக்கான ஸ்டேஜ். அதை ரீட்ரைனிங் அவங்களுக்கு இருக்கிற நெகட்டிவ்ஸ் ஒவ்வொரு பர்சன்ஸுக்கும் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்க தான் செய்யும். அதை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கான அந்த டியூரேஷன் தான் அந்த 6 மந்த் டியூரேஷன். அந்த 6 மந்த் டியூரேஷனில் அவங்கள வந்து ஃபோக்கஸாக எல்லாருமே அனலைஸ் பண்ணுவாங்க. வந்து ஒரு சூப்பர்வைசர் பேஸில் வந்து நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க, ரெகுலர் பேஸில் வராங்களா, நிறைய ஆப்சன்டிஸ் இருக்கா, அவங்க ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப மோர் கான்ஃபிடென்ஸாக இருக்காங்களா, அவங்களோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் அதை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணி ப்ளஸ் அதிகமாக இருந்ததுன்னா அவங்கள வந்து ரெக்ரூட்மெண்ட்டில் பர்மனெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லையா 6 மந்த்துக்கு அப்புறம் 6 மந்த் ஆர் பிஃபோர் அவங்கள வந்து நியூ ஜாபுக்கு நீங்கள் வேறு இடத்துல ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரி. அனதர் ஒன் ப்ராசஸ் இந்த டிஸ்பிளேஸ். இந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க, செலக்ட் பண்ணாங்க. அப்புறம் டெவலப்மெண்ட் ஸ்பேஸில் வந்து ட்ரைனிங் பீரியட். அந்த ட்ரைனிங் பீரியடில் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆனால் உங்களை வச்சுப்பாங்க, அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லையா ஜாப் விட்டு நெக்ஸ்ட் ஜாப் பாருங்கன்றது சொல்லுவாங்க. அப்புறம் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் அந்த ஒர்க் பண்ண டைமுக்கான மணி ஃபண்ட் அலகேஷன்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. இது மெயின் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் எங்கே நடக்கும்னா ஹெச்ஆரில் நடக்கும். ஹெச்ஆர் மீன்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். அவங்க பேஸில் தான் இந்த ஸ்டாஃபிங் பேட்டர்னுமே நடக்கும். தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நியூ கண்டென்ட்ஸ் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுதுன்னா சப்ஸ்கிரைப் மை சேனல்.